வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாகிரதையாக இருங்க, அடிக்கடி கையலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. அப்படி வெளியில் போகிறதா இருந்தால் மாஸ்க் போடாமல் கண்டிப்பாக வெளியில் போகாதீங்க. இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கோஸும் குடமிளகாயும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதாவது கேபேஜ் கேப்சிகம் ரைஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நான் சொல்கிறேன். கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் இஞ்சி வந்து ஒரு அரை இன்ச்சு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை, குடமிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். கோஸ் வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும் கோஸ், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா, உப்பு, லெமன், அப்புறம் கொத்தமல்லி. அவ்வளோதான் இதுக்கு தேவை. இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம், பூண்டு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சீரகம், முந்திரி பருப்பு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி வெங்காயம், பூண்டு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை. கட் பண்ண கோஸ் சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து மூடி வச்சுருவோம், வெந்துன்னு இருக்கட்டும். இப்போ கோஸ் வந்து ஒரு 3/4 பாகம் வெந்துடுத்து பாருங்கள். இந்த சமயத்தில் குடமிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான உப்பையும் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம், வேகட்டும். கோஸு, குடமிளகா ரெண்டுமே நல்லா வெந்துடுத்து பாருங்கள், நல்லா வெந்துடுது. இப்போ காரம் ஏற்கனவே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் வந்து ரெட் சில்லி பவுடர் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தனியா பொடி, பெருங்காய பொடி, கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கிடுது. இப்போ சாதம் வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். நாம் இது நார்மல் ரைஸ் தான். நீங்கள் பாஸ்மதி அரிசி இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு சின்ன லெமன் ஒன்று புழியிறேன். கொத்தமல்லி சேர்த்துருவோம். அவ்வளோதான். கேபேஜ் கேப்சிகம் ரொம்ப சிம்பிள் ரைஸுங்க, சிம்பிள் ரெசிபி. டக்குன்னு பண்ணிடலாம். வீட்டில் இப்போ இருந்ததுன்னா நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு பண்ணிடலாம். இதில் நான் வந்து வெங்காயம், பூண்டு சேர்க்கலை. நீங்கள் வேணும்னா நீங்கள் வெங்காயம், பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம், படாம் இல்லை சிப்ஸ் இதெல்லாம் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ரெசிபி வந்து கேபேஜ் கேப்சிகம் ரைஸ், அப்புறம் எப்பயும் போல் தயிர் சாதம். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் நான் வடை வந்து பொரிச்சு வச்சுட்டு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான் இன்றைக்கி. இப்போ வந்து பைனாப்பிள் ஜூஸ் தான் போட போகிறோம். ஒரு பைனாப்பிள் தோலெல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 வந்து புதினா இலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, லெமன் வந்து ஒரு சின்ன சைஸில் ஒரு லெமன் வந்து ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். லெமன் ஜூஸ் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். பைனாப்பிள் ஜூஸ் வந்து ரெடி.
இப்போ வந்து அஷ்டச்சூர்ண பொடி தான் அரைக்க போகிறோம். இது வந்து வயிறு உப்புசமாக இருந்தாலோ இல்லை நெஞ்செரிச்சலாக இருந்தாலோ இந்த பொடியை வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வார்ம் வாட்டர் நீங்கள் குடிச்சிங்கன்னா டக்குன்னு சரியாக போயிடும். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற ஐட்டம் எல்லாமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். உங்களுக்கு நான் என்னென்ன வேணுங்கிறத சொல்கிறேன். பெருங்காயம் 30 கிராம், ஓமம் 30 கிராம், அரிசி திப்பிலி 20 கிராம், மிளகு 20 கிராம், கருஞ்சீரகம் 20 கிராம், சீரகம் 20 கிராம், சுக்கு 20 கிராம், அப்புறம் ராக் சால்ட் ஒரு 15 கிராம். இது எல்லாத்தையுமே வந்து சுக்குங்கிறது ட்ரை ஜிஞ்சர். இது எல்லாத்தையுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து முதல்ல வறுத்துக்கலாம். ட்ரை வால்னியில் தான் வறுத்துக்கணும். நான் அடுப்பில் வந்து கடாய் போட்டாச்சு, அது ஹீட் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் வறுபட்டுருது. அடுத்தது ஓமம் சேர்த்துக்கலாம். ஓமம் பாருங்கள் லேசாக பொரிய ஆரம்பிக்கும். பொரிய ஆரம்பித்தோன்னே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் சத்தம் கேட்குதா? சரி, இப்போ எடுத்துடலாம். அடுத்தது அரிசி திப்பிலி சேர்த்துக்கலாம். பாருங்கள் அரிசி திப்பிலியும் லேசாக சத்தம் வந்தோடனே இறக்கணும். படப்படன்னு இந்த மாதிரி சத்தம் வரும், அதுக்கப்புறமா இறக்கணும். இப்போ மிளகும் இந்த மாதிரி படப்படன்னு வெடிக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடணும். அடுத்தது கருஞ்சீரகம். பாருங்கள் கருஞ்சீரகமும் வந்து படப்படன்னு சத்தம் வரும். இங்கே பாருங்கள். இப்போ சீரகம் பாருங்கள் படப்படன்னு சத்தம் வருது. நம்ம எடுத்துடலாம். இப்போ சுக்கு சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து ட்ரை ஜிஞ்சர், இது அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுக்கு வந்து இந்த சூடுக்கே வந்து நல்லா பொரிஞ்சிரும், நல்லா வறுபட்டுரும். இப்போ எல்லா சாமானும் வறுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன அத்தனை ஐட்டமுமே வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நீங்கள் போய் கேட்டிங்கனாலே அவங்க கரெக்டாக வந்து நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. பெருங்காயமும் சுக்கும் போட்டிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு முதல்ல ஒரு ஓட்டிப்போம். அதுக்கப்புறமா வந்து மிச்சதெல்லாம் சேர்த்து வந்து பவுடர் பண்ணிக்கலாம். பெருங்காயமும் சுக்கும் நல்லா பவுடராக எடுத்து இப்போ மிச்சம் எல்லா சாமானையும் சேர்த்துடலாம். இப்போ வறுத்த சாமான்லாம் நல்லா பொடி பண்ணிட்டோம். உப்பு வந்து ஒரு 15 கிராம் சேர்த்துக்கலாம். இது வந்து ராக் சால்ட்டு ஒரு 15 கிராம் சேர்த்துக்கலாம். இந்து உப்பு உப்பு சேர்த்து நம்மளுடைய அஷ்டச்சூர்ண பொடி வந்து அரைச்சாச்சு, ரெடி ஆகிடுது. இது வந்து வயிறு உப்புசமாக இருந்தாலோ இல்லை நெஞ்சரிச்சலாக இருந்தாலோ இது என்ன பண்ணுங்க, ஒரு ஸ்பூன் வாயில் போட்டுட்டு வெந்நீரை குடிச்சிட்டிங்கன்னா சரியாயிடும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு உருண்டை தான் சாதம் சாப்பிடணும். ஒரு உருண்டை சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இந்த இதையும் ஒரு ஸ்பூன் போட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்டிங்கனாலும் டக்குன்னு சரியாக போயிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன அத்தனை ஐட்டமுமே வந்து நாட்டு மருந்து கடையில் இருக்குது. இப்போ வந்து சென்னா தான் பண்ண போகிறோம். பூரிக்கு தொட்டுக்கிற மாதிரி பண்ண போகிறோம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுது. ஸோ ஒரு பிரிஞ்சி இலை, பட்டை, 2 கிராம்பு, சீரகம் சேர்த்துட்றேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி, தக்காளி வந்து ஒரு 2 தக்காளி அரைச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து உப்பு மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். தனியா பொடி, இது வந்து வேக வச்ச கொண்டக்கடலையாக சேர்த்துக்கிறேன். நான் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நைட்டே ஊற வச்சு இப்போ வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு கைப்பிடி கொண்டக்கடலையில் மிக்சியில் வந்து ஒரு ஓட்டியிருக்கேன், அதையும் சேர்த்துட்றேன். அது சேர்ந்து வரத்துக்காக. இதில் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ சென்னா வந்து நல்லா கொதிச்செடுத்து
கொத்தமல்லி தூவிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலாக இப்போ கரண்ட்டு போயிடுச்சு இல்லைடா? கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் இந்த பக்கம் நான் பூரி தான் பண்ண போகிறேன். எண்ணெய் வச்சுட்டு அது காஞ்சின்னு இருக்கு. பூரிக்கு எப்பயும் போல் மாவு பிசைஞ்சிருக்கோம். கொஞ்சமாக வந்து கோதுமை மாவு ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் ரவையும் போட்டு உப்பையும் சேர்த்து தண்ணி விட்டு கெட்டியமாக பிசைஞ்சு எடுத்துருக்கேன். பாருங்க நல்லா கொதிச்செடுத்து நம்மளுடைய சோளை ரெடி ஆகிடுது. இப்போ நம்மளுடைய பூரியும் சோளையும் ரெடி ஆகிடுது. இன்றைக்கி குக்கிங் பிளாக் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக வந்து அஷ்டச்சூரண பொடி கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா மருந்து கடையிலையும் நான் சொன்ன சாமான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக அந்த பொடியை பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப். வீட்டிலே இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, அடிக்கடி கையெலம்புங்க. அதே மாதிரி அவசியம் இருந்தால் மட்டும் வெளியில் போங்க. வெளியில் போகும்போது கண்டிப்பாக மாஸ்க் போடாமல் போகாதீங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.